In the history of humanity, many truly scintillating human சத்குரு என்ன சொல்றாருன்னா, மனித இனத்தோட வரலாற்றுல நிறைய பிரமாதமான உயிர்கள் தோன்றியிருக்காங்க. வானத்து நட்சத்திரங்களை விட பிரகாசமா அவங்க ஒளிர்ந்தாங்க. அது ஏன் ஒருத்தர் பிரமிக்க வைக்கிற அளவுக்கு திறமைகளோடவும் வேறொருத்தர் வாழறதுக்கே கஷ்டப்படுற மாதிரி பிறக்கறாங்கன்னு கேள்வி வரலாம். உங்களை ஒரு எந்திரமா பார்த்தா உங்களுக்குள்ள ஒரு உடல், ஒரு மனம் இருக்கு. உங்ககிட்ட பிரமாதமான உடலும் மனமும் இருந்தாலும் அருள்ங்கிறது உராய்வை நீக்கிற எண்ணெய் மாதிரி. இது இல்லாம அவ்வப்போது நீங்க நகர முடியாம நின்னு போவீங்க. இந்த உலகத்துல அந்த மாதிரி பல மனிதர்கள் இருக்காங்க. கைதேர்ந்த புத்திசாலி, திறமைசாலி. ஆனா வாழ்க்கையோட ஒவ்வொரு படியிலையும் பிரச்சனை. இதை தவிர்க்கணும்னா ஒரு மனிதனுக்கு அவன் வாழ்க்கையில அருள் இருக்கணும். ஷாம்பவி முத்ராங்கிற செயல்முறை உங்களுக்குள்ள ஒரு ஜன்னலை திறக்கிற மாதிரியான செயல்முறை. அது வழியா நீங்க இந்த அருளை பெற முடியும். opening a window so that one becomes receptive to grace. கால்களை சம்மணமிட்டு சௌகரியமா உட்காரணும். உங்க முதுகுத்தண்டு நேரா இருக்கணும். கையில யோக முத்ரா. உங்க கட்ட விரலும் ஆள்காட்டி விரலும் ஒண்ணுக்கொண்ணு நுனியில தொடுற மாதிரி ஒரு வட்டம் உருவாக்கணும். மற்ற 3 விரல்களும் நேரா இருக்கணும். இந்த 4 விரல்களுக்கும் நடுவுல இடைவெளி இருக்கக்கூடாது. முத்ராவை தொடமேல மேல்முகமா வச்சு, தோளும் கைகளும் இறுக்கமில்லாம தளர்வா வச்சு, கண்மூடி முகத்தை லேசா மேல் நோக்கி திருப்பணும். முகத்தை இப்படி லேசா மேல் நோக்கி திருப்பும்போது இயல்பாவே புருவ மத்தியில ஒரு கவனம் வரும். இன்னும் அதிகமா அங்க கவனத்தை குவிக்காம இயல்பா உண்டான கவனத்தோட கண்மூடி இருக்கணும். Focus between your eyebrows and sit with your face slightly upturned, eyes closed. புருவ மத்தியில உருவான இந்த இயல்பான மென்மையான கவனத்தை அப்படியே வச்சு உங்க மூச்சு காற்றோட அசைவை விழிப்புணர்வோட கவனிக்கணும். இதே நிலையில 3 to 6 நிமிஷம் இருக்கணும். யோகரதோ வா போகரதோ வா சங்கரதோ வா சங்கவீனஹ யஸ்ய ப்ரஹ்மணி ரமதே சித்தம் யஸ்ய ப்ரஹ்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்ததே வா நந்ததி நந்ததி நந்ததே வா. இப்ப அவசரம் இல்லாம உங்களுக்கு தேவையான நேரம் எடுத்து மெதுவா, ரொம்ப மெதுவா
உங்க கண்களை திறக்கலாம். சத்குரு என்ன சொல்றாருன்னா, ஆன்மீக மறைஞானம்ங்கிறது வேற எங்கோ இருந்து வர்றதில்ல, நம்ம உள்ள இருந்து வருது. ஆன்மீகத்துக்காக நீங்க ஏதாவது செயல் செய்ய முயற்சிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இருக்கிற பஞ்சபூதங்களையும் உறுதிப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம்.